அதிகார சபையும் வந்து இதை இப்போ காம ஆர்கனைசேஷனுக்குள்ளால் எத்தி வச்சு ஒரு முடிவை எங்களுக்கு டிஎஸ்சியில் சொல்லக்கூடியதாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் இனிஷியலாக ஒரு போஸ்டரில் ஒரு குறிப்பிட்டதுக்காக செய்ய பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி நாங்கள் காலநிலை மாற்றத்தில் திடீரென்று நம்மளை வந்து பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி போட்டு போகுது. அதை கவலை மருந்து கொள்ளுங்க. என்னடா நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை முன்னுக்கு எடுத்து பாசனத்துக்கு கொடுக்காட்டி தண்ணியை உள்ளே வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஆபத்தான அதுதான் கல்டிவேஷன். ரீகல்டிவேஷன் மீட்டுக்கு இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் நம்மளும் கூட இல்லாமல் கூட தீர்மானம் அடுங்கன்னு சொல்லுவோம். தீர்மானத்தோட அல்லது இதை விளங்கி கொண்ட லெக்சரர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் க்ராப் சயின்ஸ். நான் நான் ஒரு ஃபார்மர் மட்டத்தில் இல்லை. நான் படிக்கும் தீர்மானிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் நான் ஒரு விஞ்ஞான ரீதியாக என்னென்னா நாங்கள் வந்து இந்த காலநிலையை ரக்ஷ பண்ணலாம். அதாவது சூரிய ஒளியை பெற்று தான் எங்களை என்ன சொல்ற விளைச்சல். அப்போ எவ்வளவு வரக்கூடிய உணவுகள் போன்ற இன்புட் சாப்பிட்றதெல்லாம் நான் இந்த அலுவலகத்தில் சொல்கிறேன். நாங்கள் எல்லாரும் நாட்காட்டி வந்து மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இதால் நாங்கள் என்ன ஆனால் அந்த நேரத்தில் இந்த பயிர் வந்து ஒரு மாத பயிர்கள் அதாவது வந்து அந்த இன்புட் சப்ளையை நாங்கள் கவனித்து போடுறோம். மற்றது ஃபார்மரோட கஸ்டம்ஸ் சிலர் சொல்லுவாங்க அந்த மாலைய நேரத்தில் விதைக்கக்கூடாது. இந்த மழை வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் ஆண்டு கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் அந்த இதுக்குள்ளே இருந்த ரெயின்ஃபால் இப்போ கிட்ட 1880 ஏக்கரில் பாருங்க நெல்லியும் நம்ம மாவட்டம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கோம். 100 ஏக்கர் மெயினாக இப்போ நான் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்த நேரம் இந்த டெம்பரேச்சர் பார்த்துட்டு இந்த கூட கூட டைம் வந்து இந்த வேலை செய்ய இருக்கணும். அதில் ஒரு இனிஷியலாக டாக்டர் சொன்ன மாதிரி அந்த போஸ்டரில் செய்யக்கூடியதாக இருக்குமா இல்லையாண்டதை இப்போ நீங்கள் 2 சைடும் வந்துருக்கீங்க, சேம்பரும் வந்துருக்கீங்களா, மற்றது அதிகார சபையும் வந்து இதை இப்போ காம ஆர்கனைசேஷனுக்குள்ளால் எத்தி வச்சு ஒரு முடிவை எங்களுக்கு டிஎஸ்சியில் சொல்லக்கூடியதாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் இனிஷியலாக ஒரு போஸ்டரில் ஒரு குறிப்பிட்டதுக்காக செய்ய பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி நாங்கள் காலநிலை மாற்றத்தில் திடீரென்று நம்மளை வந்து பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி போட்டு போகுது. அதை கவலை மருந்து கொள்ளுங்க. என்னடா நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியை முன்னுக்கு எடுத்து பாசனத்துக்கு கொடுக்காட்டி தண்ணியை உள்ளே வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஆபத்தான